ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி, தோசை, களி, சப்பாத்திக்கு நல்லா சாப்பிட்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய் சட்னி தான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் புளி போட்டுட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது தண்ணி பிளேட்டில் போட்டுவிடுங்க. அதே வானலை வச்சுட்டு கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதை மாதிரி ஒரு மிக்சியில் போட்டு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் போட்டுங்க. வதக்கி வச்ச கத்திரிக்காய் அதில் சேர்த்துங்க. நல்லா நீங்கள் எந்த கத்திரிக்காய் ஒன்று போடலாம், நல்லாயிருக்கும். நான் வெள்ளை கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அதில் கல்லுப்பு சேர்த்துங்க. நல்லா மிக்சியில் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிங்க. ரொம்ப மைய வேணாம், நல்லா இருக்காது. இது மாதிரி அரைச்சிடுங்க. அப்புறமா அதே வானலில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டுட்டு 4 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கறிவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அரைச்சி வச்சல அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிங்க. அவ்வளோதாங்க, நல்லாயிருக்கும். பாய் நண்பர்களே.